முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மன்மோகன் சிங்கின் உடலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நேரில் அஞ்சலி. மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ஜே.பி. நட்டா ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினர். மன்மோகன் சிங்கின் மறைவு நாட்டிற்கே பேரிழப்பு என்று பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி. நாடாளுமன்றத்தின் பல அமர்வுகளை வீல் சேரில் அமர்ந்து பங்கேற்றவர் என புகழாரம். மன்மோகன் சிங்கின் உடலுக்கு சோனியா, ராகுல், பிரியங்கா அஞ்சலி. உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். நாளை நடைபெறுகிறது மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு. டெல்லியில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்தில் நாளை அஞ்சலிக்காக உடலை வைக்கவும் ஏற்பாடு. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல். நல்ல மனிதர், பொருளாதார நிபுணர் எனவும் புகழாரம். பெரிய ஸ்டேட்ஸ்மேன், அவருடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் இரங்கல். தொலைநோக்கு, பொருளாதார, சமூக கொள்கைகள் மூலம் தேசத்தை மறுவடிவமைத்தவர் என புகழஞ்சலி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த உயர்நீதிமன்றம் இன்றே விசாரிப்பதாகவும் நீதிபதிகள் அறிவிப்பு. கோவையில் தன்னைத்தானே 8 முறை சாட்டையால் அடித்துக் கொண்டு அண்ணாமலை போராட்டம். வேண்டாம் வேண்டாம் என முழக்கம் எழுப்பிய பாஜக தொண்டர்கள். உடலை வருத்திச் செய்யும் செயலுக்கு பலன் கிடைக்கும். தமிழ்நாட்டின் மரபில் சாட்டையடி உள்ளதாகவும் அண்ணாமலை விளக்கம். உடலை வருத்துவது என்பது நம்முடைய பாரம்பரியத்தில், தமிழ் மரபில், இந்த மண்ணில் அது ஒரு சாதாரண நிகழ்வு தான். விரதம் இருப்பதிலிருந்து எல்லாமே. முருகபெருமானுக்கு 6 சாட்டையடி என்பது அது எனக்கு நானே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சாட்டையடி என்று சொல்வதை விட சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அவலங்கள் எல்லோருக்கும் சேர்த்து தான் அந்த சாட்டையடி எனக்கு அடிச்சுக்கிட்டேன். அனைத்து மேடைகளிலும் திமுகவை தோலுரித்து காட்ட உள்ளதாக அண்ணாமலை ஆவேசம். வரும் காலங்களில் போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என்றும் திட்டவட்டம். அந்த காலத்தில் நம்ம போர்ல சொல்லுவோம், ஒரு போராக இருந்தாலும் கூட ஒரு பெண்ணின் மீது கை வைக்கக்கூடாது என்பது நம்முடைய மரபு, இந்த மண்ணினுடைய மரபு. ஆனா இன்னைக்கு தமிழகத்துல பெண்களின் மீது, தாயார்களின் மீது, குழந்தைகள் மீது, அவர்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய இந்த குற்றச் செயல்கள் ஒரு நாளும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரை முருகபெருமான்கிட்ட எங்களுடைய வேண்டுதலை இந்த 6 சாட்டையடியாக சமர்ப்பிக்கின்றோம். விரதம் இருக்க போகின்றோம், அரசியல் பணியை செய்ய போகின்றோம், ஆண்டவனிடம் முறையிடப் போகின்றோம். கிழக்கின்ற எல்லா மேடையிலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை தோலுரித்து காட்டப் போகின்றோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது துரதிருஷ்டமானது. தேசிய மகளிர் ஆணைய விசாரணைக்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்று அமைச்சர் கோவி செழியன் உறுதி. காவல்துறைக்கு புகார் மனு போனதற்கு பிறகு புரிகிறது, பல்கலைக்கழகம் அதற்கு முழு ஒத்துழைப்பு தருகிறது. பதிவாளர் சொல்லுகிறார், துறையின் அமைச்சர் என்ற முறையில் நானும் அந்த காவல்துறையுடைய நடவடிக்கை முழு ஒத்துழைப்பு தருவோம் என சொல்கிறோம். கைது செய்யப்பட்டிருக்கிறார், விசாரணை தொடர்கிறது. இதற்கிடையில் மகளிர் தேசிய ஆணையம் அந்த வழக்கின் உள்நுழைந்து நாங்கள் விசாரிக்க முற்படுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
அதற்கும் தமிழக அரசும் நம்முடைய பல்கலைக்கழக நிர்வாகம் உயர்கல்வித்துறையும் முழு ஒத்துழைப்பு தரும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் 80 விழுக்காடு சரியாக உள்ளன. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் விளக்கம். ஆக நீங்கள் கேட்டது அந்த தவறு நடந்த இடத்துக்குரிய சிசிடிவி கேமரா இல்லைதான். ஆனால் வருகிற பாதை, போகிற பாதை, விடுதி, உணவகம், மெயின் பார்வைகள் எல்லாம் இருக்கிறது. அதில் 10% சரியில்லாமல் கூட இருந்திருக்கும். அவைகள் சரி செய்யப்படும். ஆனால் இப்பொழுது எடுத்துக்கொண்ட பாடம், அந்த பக்கத்தில் நடமாட்டம் இல்லை என்ற காரணத்தால் இருட்டாக இருக்கக்கூடாது, முட்புதற்களாக இருக்கக்கூடாது. அவைகள் சரி செய்யப்பட்ட அனைத்து பகுதிகளிலும் இரவு நேரத்தில் மின்வெளி வைக்கப்பட வேண்டும் என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஆலோசனை. உயர்கல்வி நிறுவனங்களில் எடுக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிப்பதாக தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு கண்டனம். தஞ்சையில் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம். கிருஷ்ணகிரியில் தனியார் பேருந்து சாலையில் கவிழ்ந்து விபத்து. மேல்மருவத்தூர் கோவிலுக்கு சென்ற தர்மபுரியைச் சேர்ந்த பக்தர்கள் 40 பேர் படுகாயம். பந்தலூரில் புல்லட் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க தீவிரம். கண்காணிப்பு பணிக்காக மரங்கள் மீது பரன்கள் அமைக்கும் வனத்துறையினர். பூண்டி ஏரியிலிருந்து 1000 கன அடி நீர் கொசஸ்தலை ஆற்றில் வெளியேற்றம். கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். சொர்க்கவாசல் படத்திற்கு தடை விதிக்க கோரிய வழக்கை விசாரணைக்கு ஏற்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு. சர்ச்சைகளை கிளப்பி படத்தை பார்க்க வைப்பது ஒரு வகை ட்ரெண்ட் ஆகி வருவதாக நீதிபதிகள் கருத்து. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்டில் இந்திய அணி நிதான ஆட்டம். 2 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன்களை கடந்து பேட் செய்து வரும் இந்தியா.